நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, இந்த பலூன் எல்லாம் வெளியே எடுக்க மாட்டாங்க ப்ரோ. இந்த டீமுக்கு இந்த பலூன் தேவை. ஏன்னா இந்த பலூன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் அதிகப்படியான கான்ட்ரவர்சி கண்டென்ட்டை கொடுக்கும். கான்ட்ரவர்சி கண்டென்ட் வர ஆரம்பிச்சிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் பேசும் பொருளா மாறிடும். மக்கள் மத்தியில் பேசும் பொருளா ஆரம்பிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா பிக் பாஸ்க்கு வியூவர்ஷிப்பா மாறிடும். அதனால அரோரா அவர்களை கண்டிப்பா வெளியே எடுக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ நடந்துருச்சோ. நான் காலைல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், 2 பேரை எவிக்ஷனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்னு அரோரா, இன்னொன்னு அப்சரா. இந்த 2 பேரையுமே எடுத்து வச்சிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் ஒன்னு அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த 2 பேரை தூக்கிடுவாங்க. அந்த 2 பேர் தான், மாற்று கருத்தே கிடையாது. வேற யாரும் இதுக்குள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன், சிங்கிள் எவிக்ஷன் ஒன்று வச்சாங்கன்னா அப்சராவை தான் தூக்குவாங்க, கண்டிப்பா அரோராவை காப்பாத்திடுவாங்கன்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி நடந்துருச்சோ. சிங்கிள் எவிக்ஷன் தான், அப்சரா மட்டும் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா 2 விதமா யோசிக்கிறேன். ஒன்னு, ஓகே நீங்க ஓட்டின் அடிப்படையில் அப்சரா அவர்களை வெளியே எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இன்னொன்னு, நம்ம அரோரா அவர்களுக்கும் ஓட்டுகள் இல்லையே, அரோரா அவர்களுக்கு ஓட்டு இல்லை. அவங்கள வச்சு நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு, வீட்டுக்குள்ள நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு உங்களை வெளியே எடுத்திருக்கலாமே. வைல்ட் கார்டா கூட எக்ஸ்ட்ரா யாரையா பிறகு போட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஆட்கள் கம்மியாகும், கண்டென்ட் குறைய நினைச்சிருந்தா ஏதாச்சும் வைல்ட் கார்டில் வேற யாரையா கூட நீங்க தூக்கி போட்டுருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது கண்டென்ட்டா மாறப்போகுது. இவங்கள வச்சு தான் நீங்க கண்டென்ட் எடுக்கணுமா? இவங்க நேற்று வந்து ஓப்பனாக வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் அழகாக இருக்க போய் தான் எடுத்தாங்க, நான் இப்படி தான் கண்டென்ட் கொடுப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு என்ன தோணுதோ நான் தான் செய்வேன், நான் வந்து இந்த ஷோக்காகவோ வெளியுள்ள மக்களுக்காகவோ பயந்துலாம் நான் என்ன மாற்றிக்க முடியாது, நான் என்னவோ எனக்கு என்ன தோணுதோ அப்பப்போ தோன்ற விஷயத்த நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு பண்ணாங்கல்ல, ரெஸ்ட் ரூமில் வச்சு வா உதறவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷாரை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவத்தை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்களாம், அதை தான் அந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்களாம். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஏன் ப்ரோ அப்போ ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டாங்களா, என்ன ப்ரோ சொல்ல வரீங்க கேட்டீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பட் அது எப்படி வேணால் மாறலாம், அதே நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை தட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்சரா பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேரான எவிக்ஷன் தான், ஏன்னா அப்சராக்கு ஓட்டுக்கள் இல்லை, ஓகேவா. அவங்கள நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிட்டு கூட நெகட்டிவ் இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸில் ஒருத்தவங்க வெளியே போயிட்டு நெகட்டிவே இல்லாமல் வெளியே போகிறாங்கன்னா அது அப்சரா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிட்டு கூட அப்சரா கிட்ட நம்மளால நெகட்டிவ் சொல்ல முடியல, ஒரு பிட்டு கூட. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் குட் வைப்ஸை மட்டும் தான் வீட்டுக்குள்ள பரப்பியிருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட ஒரு சில பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது சேடா இருந்தாலோ இல்லை ஏதாவது தப்பா போற மாதிரி தோணுச்சுனாலோ உடனே அப்சரா கிட்டவே உட்காந்து இப்படி நடக்குது ஏதாவது ஒன்று சொல்ல அப்படிம்பாங்க. அதுக்கு அப்சரா பயங்கரமா அப்படி காமா அதுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் கூட இருந்தால் உண்மையாக பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா அழகாக சொல்லுவாங்க, இது எப்படி நடக்குதா, அப்போ நீங்கள் இதை விட்டு தள்ளி போங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசுவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கும் போது அப்சராக்கு வீட்டுக்குள்ளே நெகட்டிவே கிடையாது, வெளியும் நெகட்டிவே கிடையாது. வேணா ஒரு சில பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க, என்னன்னா எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்தா, சும்மா உட்காந்துருந்தா, கண்டென்ட்டே இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் அது சும்மா சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அப்சராக்கு நெகட்டிவே கிடையாது, அதே மாதிரி ஓட்டுகளும் கிடையாது. அதனால அப்சரா வெளியே எடுத்துட்டாங்க. ஓகே. ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ள அரோராவை வெளியே எடுத்துருக்கலாம்ல, ஓட்டுகள் இல்ல, கண்டென்ட் தப்பா இருக்குது, ஏன் எடுக்கல? ஏன் நீங்க வீட்டுக்குள்ள வைக்க ட்ரை பண்றீங்க? ஏன் இவங்க வீட்டுக்குள்ள வைக்க ட்ரை பண்றாங்கன்னா வரப்போற வாரங்களில் இந்த கண்டென்ட் தொடரணும். எப்படி வரப்போற வாரங்களில் இந்த கண்டென்ட் தொடரணும். அப்படியே இங்க பிடிச்சி துஷாரை பிடிச்சி இழுக்கணும், அங்க போனா கமருதினை பிடிச்சி இழுக்கணும், 2 பேரையும் வச்சு ஆடணும், இங்க இவனை வெறுப்பேற்றுற மாதிரி இவன் கூட டான்ஸ் ஆடுறது, அங்க அவனை வெறுப்பேற்றுற மாதிரி இவன் கூட டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க, ரேம்ப் வாக்குக்கு எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க, ஓகேவா. அப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அரோராவும் நம்ம துஷார் அவர்களும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அரோரா வந்து கை காமிச்சு, அரோரா இல்லை துஷார் வந்து கை காமிச்சு ஏதோ கேட்பான், ஷெல்வி டேட் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் கேட்பான். உடனே இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தட்டி விடுவாங்க. உடனே நம்ம துஷார் என்ன பண்ணுவாப்லன்னா வியானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு ஏ ஜஸ்ட் ஜோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாப்ல. உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை கூப்பிட்டுருவாங்க. உடனே நம்ம துஷார் எந்திரிச்சு போயிடுவாப்ல, கமருதீன் வந்துருவாப்ல, கமருதீனை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. ஸோ நம்ம அரோராவை பொறுத்தவரைக்கும் அதுதான், அரோராவை பொறுத்தவரைக்கும் இங்கே இல்லைன்னா இங்கே, இங்கே இல்லைன்னா இங்கே, இந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி துஷாரும் அப்படி தான் இருக்காப்ல, இங்கே இல்லைன்னா உடனே வியானாட்ட போயிடுறாப்ல. அது எதுக்குன்னா அரோராவை வெறுப்பேத்தன்மா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுகளை தொடர்ந்து இந்த வரப்போகிற வாரங்களையும் கொண்டு வரணும். அந்த கண்டென்ட்டை வச்சு வெளியே கான்ட்ரவர்சி கிளம்புனா கூட பரவாயில்ல, அதை வச்சு நம்மளுக்கு வியூவர்ஷிப் கிடைச்சா போதுன்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. ஸோ அது தொடர்ந்து இருக்க போகிறது. அடுத்ததான் நீங்கள் யோசிக்கிறது இந்த வார்னிங் மேட்ராச்சும் இருக்குமான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக காலையில் அதுக்கான ஒரு நியூஸும் கிடைச்சிச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரோரா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுக்கணும். ரோஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு வார்னிங் மாதிரி. என்னன்னா அப்பப்போ மைக்கை பற்றி பேசுறது, சும்மா அங்கேயுமா உட்காந்து டபுள் மீனிங்ல பேசுறது, இந்த முத்தம் கொடுக்கறது, காதை கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி. ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஓப்பனாக கொடுக்காம மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க மைக்கில் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பேசுற விஷயங்கள், நீங்க நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு உங்களுக்கான செயலை வந்து பண்ணுங்க. ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிங்க
மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, 24/7 மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை அழுத்தி சொல்லி அரோரா அவர்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, காலைல ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்துச்சு, சேதனை வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கான எபிசோட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கான எபிசோட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதை எப்படி கன்வே பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் கன்வே பண்ணணும். கன்வே பண்ணாமட்டா அது நாளுக்கு நாள் வளரும். ப்ரோ நான் ஒன்று சொல்றேன், அந்த பொண்ணு அசால்ட்டா வெளியே உட்கார்ந்துருந்து துஷாரை பார்த்து வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பெருசா இருக்கா, சிறுசா இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஓப்பனா எல்லாருக்குமே தெரியுது அந்த பொண்ணு பக்காவா டபுள் மீனிங்ல பேசுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்து அவனை பிடிச்சி தனியாக ரெஸ்ட் ரூம் கூப்பிடுறது, காதை கடிக்கிறது, கழுத்தை கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது 24/7 கேமராவில் பதிவாயிட்டே இருக்குது. கட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் வான் பண்ணும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸை பார்த்தது வேற மாதிரி இருந்துச்சு, இந்த சீசன் பார்க்கறதே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை இருக்கும், காதல் இருக்கும், ஆனால் அந்த காதல் மெச்சூர்டாக இருந்த மாதிரி இருக்கும். வெளியே லவ்வரை வச்சுட்டு உள்ள லவ் பண்ணுவாங்க, அது வேற. அந்த மெச்சூர்ட் நான் சொல்லலை, பட் உள்ள நடந்துக்கிற விஷயங்களை சொல்லிக்கிறேன். உள்ள வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கான ஃபீலிங்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த ஃபீலிங்ஸையும் தாண்டி ஒரு மாதிரி எல்லையை கடந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதை இன்னைக்கு பண்ண மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியல, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகுது எங்களுக்கு. அது முக்கியமாக அந்த பொண்ணு அந்த 2 பேரையும் வச்சு மாற்றி ஒரு கேம் ஆடுறா தெரியுமா, அது பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாகுது. ஒருத்தன் என்னன்னா வெளியே போய் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா நான் உனக்காண்டி தான் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்தேன்னு சொல்றான். ஸோ 2 பேரும் மாற்றி ஒரு மாதிரி மோதிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நேக்கா அங்கே இருக்கும் போது அவன்கிட்ட போய் தடவி பேசிக்கிறது, இங்கே வந்தா இவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி தடவி பேசிக்கிறது, இந்த மாதிரி இந்த பொண்ணும் பக்கவன ஒரு கேம் ஆடுறா. ஸோ இதுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க. வெளியே இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தானே கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ரொம்ப ஆபாசமா இருக்குது, ரொம்ப அறகுறை ஆடைகளை போட்டு ரொம்ப ஆபாசமா பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தானே வெளியே வருது. ஆடை கூட நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஓகேவா, இங்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் யாருமே அசிங்கமா போடல. பட் நான் என்ன கேட்குறேன், அந்த நடந்துக்கிற விஷயத்தை மாற்றுறதுக்கு கொஞ்சம் வார்னிங் மாதிரி கொடுக்கலாமே. அப்போ பிக் பாஸ்க்கான அந்த தரமாச்சும் கொஞ்சம் குறையாமல் இருக்கும்ல. ஆல்ரெடி இங்கே எடுத்து போட்ட போட்டியாளர்களை வச்சே தரம் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டு, என்னடா ரொம்ப மட்டமான பிக் பாஸான்னு சொல்லி குறைஞ்சி போயிருக்குது. அப்போ உள்ள செயல்களுமே தரம் குறைய ஆரம்பிச்சுன்னா பிக் பாஸை வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்கல்ல. ஒரு ஸ்டாண்டர்டாக யாருமே பார்க்க முடியாதுல்ல. இப்போ அதிகமாக 1 எபிசோட் பார்க்குறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகேவா, லைவ் கூட நம்மலாம் பசங்க பார்த்துட்டு இருப்போம், சில ஃபேமிலிஸ் வந்து காலையிலேருந்து ஓட விட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த 1 எபிசோட் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் வந்து எடுத்த உடனே எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த லவ் கண்டென்ட்டை போடுறது, கட்டி பிடிக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி போட்டிங்கன்னா எப்படி? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த அரோரா இஷ்யூன்னு நினச்சேன், அந்த ரெஸ்ட் ரூமில் வச்சு துஷாரை பிடிச்சி இழுத்துருப்பாங்களே, அதை எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போட்டாச்சு. இந்த பக்கம் எஃப்ஜேயும் ஆந்தரையும் லவ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் போனால் நம்ம துஷாரும் அவங்க பேர் என்ன அரோராவும் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போடுறாங்க. முன்னாடி சீசன்லயாச்சும் எபிசோட் லாஸ்ட்ல போடுவாங்க. எபிசோடோட எண்டில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு இந்த போர்ஷன் இருக்கும். இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்ல போடுறாங்க, ஹூக் பண்றாங்க, ஹூக். ஓகேவா, ஸோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா 1 எபிசோட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒன்று கேட்கணும், லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஒன்று கவனிக்க முடிஞ்சு, ஆதிரை ஏதோ வீட்டுக்குள்ள ஸ்னூப்பின்னு சொன்னாங்களா, எனக்கு தெரியல, நான் லைவ் பார்க்கல. லைவ் வந்து சைடில் ஓடிட்டு இருக்கேன், நான் வாய்ஸ் கேட்காது, நான் மியூட்ல வச்சு சும்மா ஓட விட்டுருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, ப்ரோ ஆதிரை உங்களுக்கு தெரியுமா ப்ரோ, ஆதிரையோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானே ப்ரோ, ஆதிரையோட பிஆர் நீங்கள் தானே ப்ரோ, உங்கள் பேர் எதுக்கு ப்ரோ உங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்னூப்பி செல்லம் சொல்கிறாங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஏகப்பட்ட கமாண்டு. சத்தியமாக எனக்கு தெரில, இது யாராவது கிளப்பி விட்றாங்களா இல்லை உண்மையாகவே பார்த்தாங்களான்னு தெரில. அதனால தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண நினச்சேன். உண்மையாகவே அவங்க அப்படி பேசினாங்களா, வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஸ்னூப்பின்னு பேர் யூஸ் பண்ணாங்களா, அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஸ்னூப்பி அப்படிங்கிற நேம் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டரோட நேம். அது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுருங்க. ஒரு வெள்ளை கலர் டாக் அதோட நேமு. ஸோ அது பொதுவாக நிறைய பேர் வந்து அவங்களோட பெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டாகுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்படி ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணி தான். பட் சத்தியமாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு எனக்குலாம் தொடர்பு கிடையாதுங்க. அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் யாரும் என்னை சேர்த்து வச்சு பேசப்படாது, வெளுத்து போடுவேன். சும்மாவே இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன கோத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த சபரி பைவில் நடிப்பு அரசன் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் என்கிட்டே வந்து சபரி பிஆர் தானே நீங்கள் அப்படின்னு இருக்கானு சொல்றது யாருன்னு பார்த்தா கமாரதீனோட பிஆரா இருக்காங்க. யாரு சாமி நீங்கள் எல்லாம் போட்டு கொலையாக கொண்டுட்டு இருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம யாராவது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியல, நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதான் கேட்குறேன். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.